நீங்கள் சாப்பிடக்கூடிய சிக்கனோட ரேட்டு 3 to 5 மந்த்ஸில் ரூ. 500 கூட மாற சான்சஸ் இருக்குது. எதுக்காண்டினா தமிழ்நாட்டில் பிராய்லர் கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. தமிழ்நாட்டில் கோழி உற்பத்தி பண்ணாத பட்சத்துக்கு உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல இருந்தால் கோழிகள் வரும். அதர் ஸ்டேட்ல இருந்து வரது பிரச்சனை கிடையாது. அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை உங்களால் கொடுத்து வாங்க முடியுமா? தமிழ்நாட்டில் எதுக்காண்டி இந்த போராட்டம் நடக்குங்கிறத 40 செகண்டில் நான் சொல்லி முடிச்சிருந்தேன். 1 கிலோ சிக்கனை நீங்கள் ரூ. 200 250 கொடுத்து வாங்குறீங்க. பட் இந்த கோழியை வளர்த்து கொடுக்கக்கூடிய ஃபார்மருக்கு ஒரு கிலோக்கு ₹6.50 தான் தராங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மர் 10,000 கிலோ உற்பத்தி பண்ணி தராரு. 10,000 கிலோவுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் ₹65,000. இந்த கோழியை வளர்க்கக்கூடிய டைம் 40 நாள் தான். அந்த 40 நாளைக்கு அப்புறம் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. எக்ஸ்ட்ரா 20 நாள் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் தருவாங்க. அப்படி அந்த அமௌண்ட் வந்தாலுமே அந்த அமௌண்ட் முழுசா அந்த ஃபார்மருக்கு சொந்தம் கிடையாது. அந்த ₹65,000 தான் லேபருக்கு சம்பளம் கொடுக்கணும். 5,000 கோழி குஞ்சுகளோட மெடிசன் செலவு இதில் தான் பார்த்துக்கிடணும். அடுத்து கரண்ட் பில். அது மட்டும் இல்லாமல் பண்ணைகளுக்குள்ள போடக்கூடிய தென்னஞ்சவரி ₹20,000 கொடுத்து வாங்கணும். அந்த 60 நாளைக்கு அப்புறம் ஃபார்மருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டு வெறும் ₹16,000 மட்டும்தான். ஸோ இதுக்காண்டி தான் கோழி உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற 7ஆம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில் தமிழக விவசாயி பாதுகாப்பு சங்கம் தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்க இருக்குது. அந்த போராட்டத்தில் கிடைக்கக்கூடிய வெற்றி மொத்தமாக 50,000 குடும்பங்களுக்கான வெற்றியாக பார்க்கப்படுது.